தணிவிக்க வல்லான் விநாயகனே வேட்டை தணிவிப்பான். மெட்ராஸ் மீட்டர் நேயர்களுக்கு உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முழுமுதற் கடவுள் விநாயகன், கணபதி, பிள்ளையார், இப்படி எப்படி வேணாலும் கூப்பிடலாம் இஷ்டத்துக்கு. புராணங்களில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு உருவம் இருக்கும். விநாயகருக்கும் அப்படிதான். விநாயகரோட உருவம் யானை முகம், மனித உடல், தும்பிக்கை, பாம்பை இறுக்கி கட்டின வயறு, எல்லாத்தையும் மீறி காலை மடிச்சுட்டு உட்காந்துருப்பாப்ல. இந்த பர்டிகுலர் உருவத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்களும் விஷமங்களும் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா எவ்வளோ வெரைட்டியான பிள்ளையார். பிள்ளையாரோட ஃபர்ஸ்ட் நம்ம அட்ராக்ஷன் என்னன்னாக்க காது, பெரிய காது, பெரிய தலை, வாய் ஒன்று சின்னதாக இருக்கும். இதில் என்ன தாற்பயம்னாக்க நிறையா விஷயங்களை கேட்கணும், நிறையா விஷயங்களை யோசிக்கணும். ஆனால் பேசும்போது கம்மியாக தான் பேசணும். குறிப்பாக ஒய்ஃப்ட. புரிஞ்சுதா? துதிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நுட்பமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? அறிவு. அதுதான் துதிக்கையோட தாற்பயம். இந்த துதிக்கை இருக்கு இல்லையா, சின்ன குண்டூசியை கூட அது எடுக்கும். அதே சமயத்தில் பெரிய மரம், காட்டு மரத்தை கூட பிடுங்கி போகிற சக்தி அதுக்கு இருக்கு. அந்த அறிவை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தாற்பயம் தான் துதிக்கை. ஆகம விதிப்படி கடவுளை மண், மரம், செம்பு இது மூணால தான் வழிபடணும்னு இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளையாருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. எதில் வேணாலும் வச்சு வழிபடலாம். குறிப்பாக மண். மண்ணுக்கும் பிள்ளையாருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. சதுர்த்தி அன்னைக்கு குறிப்பாக மண்ணில் தான் செஞ்சு வழிபடுவாங்க. ஏன்? நம்ம மண்ணை மதிக்கணும் அப்படிங்கிறதுனால. மண்ணுங்கிறத வெறும் சாதாரண மண் இல்லை, நம்மளோட தாய் மண். அதை மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் நம்ம விநாயகர். ஆண் பெண், இரவு பகல், ரஜினி கமல், விஜய் அஜித், சாரி அந்த ப்ரோக்ராம் இல்லையா அது? ஓகே. உலகத்தில் எல்லாமே ரெண்டு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் விநாயகருக்கும் ரெண்டு இருந்தது. எது? தந்தம். ஆனால் அதில் ஒன்று உடச்சி கையில் வச்சிருப்பார். எதனால? பற்றுதல் இல்லாமையோட தாற்பயம் தான் அது. நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதை விளக்கக்கூடிய ஒரு மாபெரும் உதாரணம் தான் பற்றுதல் இல்லாமை. ஹலோ சார்? இல்லை சார், வேளச்சேரியில் லேண்டா சார்? அதை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ மண்ணை பார்த்தாலே பிள்ளையார் ஞாபகம் தான் வருது. எனக்கு வேண்டாம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே கனெக்ஷன் இதுதாங்க. ஆமாங்க, இந்த உரிச்சான் வயத்துக்கு தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். புரிஞ்சுதா? இந்த பெரிய வயிறு எதுமா குறிக்குது? பூர்ணம், கம்ப்ளீட்னஸ், அதை தான் குறிக்குது. வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை பார்ப்போம். நல்லது, கெட்டது, பணம், காசம், துக்கம், துன்பம், எல்லாத்தையும் ஜீரணிச்சுட்டு உள்வாங்கிட்டு ஸ்டெடியாக இருக்கணும். அதை குறிக்கிறது தான் இந்த பெரிய வயிறு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது. அடுத்த விஷயம் என்னன்னாக்க, விநாயகருக்கு கீழே நிறையா படையல்கள் இருக்கும். அந்த படையல்கள் எதை குறிக்குதுனாக்க உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை குறிக்குது. அந்த இன்பங்கள் எப்போ வரும் அப்படின்னாக்க, நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிச்சோம்னாக்க நம்ம காலடியில் இருக்கும். அதோட தாற்பயம் தான் அது. இவ்வளோ பதார்த்தங்கள் இருக்குல்ல, அந்த பதார்த்தங்கள் பக்கத்தாப்பில் யார் இருப்பார்? நம்ம மூஞ்சூர் இருக்கும். ஆக்சுவலாக வீட்டில் பழைய துணி, தேங்காய் எல்லாத்தையும் கரண்டி சாப்பிட்ரும் தூங்கினதுக்கு அப்புறம். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பதார்த்தங்கள் இருக்குது. தொடுதா? ஏன்? ஆசைப்படலை, அவர் பர்மிஷனுக்கு வெயிட் பண்ணுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு உலகத்தில் நிறையா விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் கண்ட்ரோலாக இருந்தோம்னாக்க அவர் பக்கத்தாப்பில் நம்மளுக்கு ஒரு பிளேஸ் உண்டு. இவ்வளோ தூரம் விநாயகரை பற்றி தெரிஞ்சணும்ல. இது சின்னதாக வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சின்னதாக பண்ணால் போதும், எல்லாராலையும் முடியும். பார்க்கலாமா?
இப்படி பண்ணல எதுக்கு? இது பண்ணாக்க குண்டலினி சக்தியை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணலாமா? சிம்பிளா தானே கேட்குறாரு. இப்படி பண்ணல ஏன்னா ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் நினைச்சிங்களா? கிடையவே கிடையாது. சூப்பர் பிரெயின் யோகா இப்போ சொல்றாங்க. அது பண்ணாக்க மூட்டு வலி வராது, ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் கியூரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதானே கேட்கறாரு அவரு. பண்ண என்ன?